என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒரு பெண்ணால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது. என்னவென்று இப்பொழுதே உன் தாயானவள் என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள். ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இத்தனை காலமும் உனக்கு வாழ்க்கையில் பல வேதனைகளை கொடுத்திருக்கின்றது. இத்தனை நாளும் உனக்கு வாழ்க்கையில் பல சோதனைகளை கொடுத்திருக்கின்றது. எத்தனையோ துன்பங்களை தாண்டி, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி கடந்து நீ அடைய வேண்டிய உன்னுடைய வெற்றி இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. உன் அம்மா அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் உன்னை ஒரு ஆபத்து நெருங்க அனுமதித்து விடுவாளாம்? என்ன, நான் அனுமதிக்க மாட்டேன். என் தங்க பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சியினை நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்வாய். என் பிள்ளையே, ஒரு பெண்ணால் ஆபத்து என்றால் சற்று கவனம் அதிகம். ஏன் தெரியுமா? இவர்கள் எந்த எல்லைக்கும் சென்றுவிட வாய்ப்புகள் அதிகம். உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் இவர்கள் துணிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை பற்றி நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையே இவர்கள் கேள்விக்குறியாக மாற்றிவிடுவார்கள். அதனால் எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியும் என்றால் என் பிள்ளை, இதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி தேடி வந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் முயற்சி செய்யும் பொழுது அதை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத துன்பங்கள் என்று இவையெல்லாமே உன்னை நெருங்க விடாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த நிலை உன் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டு ஒரு பொழுதும் அதை நினைத்து வருத்தப்பட மாட்டேன், கிடையாது. ஏன் தெரியுமா? இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்று எண்ணி நீ மகிழ்ச்சியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கான நன்மைகள் அடங்கி இருக்கின்றது. ஒரு பெண் உன் வாழ்க்கையில் லாபத்தை விளைவிக்கின்றார் என்றால் அந்த பெண்ணிடம் இத்தனை காலமும் நீ நம்பிக்கையோடு பழகியதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அல்லவா? இனிமேல் எப்படி இந்த பெண்ணிடம் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இவர்களை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற மனிதர்களையெல்லாம் விரட்டி அடித்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த பெண் என்ன செய்ய நினைக்கின்றாள் தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணிடம் என் குழந்தை இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை நீ சரியாக அவர்களிடத்தில் மட்டும்தான் சொல்லி இருக்கின்றாய். உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் என் குழந்தையே, உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் இருக்கின்ற இந்த விஷயத்தை, இந்த மனக்கசப்பை அவர்களிடத்தில் நீ தெரிவித்ததை அவர்கள் உன்னுடைய துணையிடமே சென்று சொல்ல தயாராகிவிட்டார்கள். உன் துணையிடத்தில் சொல்லிவிட்டால் போதும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அது மட்டுமே அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயத்திலும் யாரிடத்திலும் எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று உனக்கு நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருந்தும் ஒரு சில விஷயங்களை என் பிள்ளை நீ சரியான கவனத்தை நீ எடுத்துக்கொள்ளாமல் மனது வெம்பாலம் தாங்க முடியாமல் தவிக்கின்றது அம்மா. யாரிடத்தில் சென்று எங்கே சொல்வது என்று தெரியவில்லை. அதனால் உடனடியாக இதனை சொல்லிவிட வேண்டும் என்று நான் இவர்களிடத்தில் சொல்லிவிட்டேன் என்று சொல்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நீ நினைத்து விடாதே. அதே நேரத்தில் எல்லோரும் கெட்டவர்களாகத்தான் என்றும் நாம் சொல்லிவிட முடியாது. இந்த தருணத்தை என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்வாயானால் இந்த பெண்ணிடத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இனியாவது உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வாய். யார் மனதில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள். ஒரு விஷயம் நாம் ஒருவரிடத்தில் சொல்லும் பொழுது அதனால் நமக்கு நல்லது நடக்கவில்லை என்றால் நாம் எக்காரணம் கொண்டும் அந்த விஷயத்தை மேலும் செய்வதை நிறுத்துவதுதான் நல்லது. இதையெல்லாம் புரிந்து கொண்டோமேயானால் நிச்சயமாக இவர்களால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆபத்தும் உனக்கு வராது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.